நூல்களின் கண் உள்ளன அப்படின்னு மூதலிக்கிறார். ஆழ்வார்களுக்குள்ளே நம்மாழ்வார் தலையாயவர், பிரபன்னஜன கூட்டஸ்தர் அப்படின்னு அவரை போற்றுகிறோம். ஷடகோபம் முனின்னு சொல்லுகிறோம். வேத வேதாந்த கருத்துகள் நமக்கு எதனை விளக்குவதற்கு சிரமப்படுகின்றனவோ அந்த கருத்துகளை சுலபமாக எடுத்துரைத்த பெருமை அது ஆழ்வார்களுக்கு உண்டு. முக்கியமாக நம்மாழ்வாருக்கு உண்டு. நம்மாழ்வார் 4 திவ்ய பிரபந்தங்களை நம் பொருட்டு அருளிச் செய்தார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்று அந்த 4 நூல்களையும் நாம் கொண்டாடுகிறோம். 4 வேதங்களினுடைய சாரமாக 4 நூல்கள் ஆழ்வாராலே பாடப்பட்டன என்று சொல்லுகிறோம். அதுல திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழிக்கென்று அவதரித்திருக்கிற பேருரைகள், அதில் முக்கியமாக நம்பிள்ளையினுடைய ஈடு, அதைத்தான் பகவத் விஷயம் அப்படின்னு நாம் போற்றுகிறோம். பகவானையே விஷயமாக கொண்டிருக்கிற சிறப்பு இதற்கு உண்டு. அதனால்தான் பகவத் விஷயம் அப்படின்னு கொண்டாடுகிறோம். பகவத் விஷய காலக்ஷேபம் என்று போற்றுகிறோம். அந்த திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை கரதலாமலகமாக நம்மாழ்வார் நமக்கு தருகிறார், காட்டிக் கொடுக்கிறார். கையிலங்கு நெல்லிக்கனியாக காட்டிக் கொடுக்கிறார். பகவானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவரான ஆழ்வார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரது சுழரடி தொழுதழன் மனனே அப்படின்னு முதல்லயே பாடுறாரு. பகவானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். நிருகேதுக கிருபைக்கு இவர்களே விஷயர்களாக ஆனார்கள். பகவானாலே நிருகேதுகமாக அனுகிரகிக்கப்பட்டவர்கள். அவன் தன்னை காட்ட அவனை கண்டவர்கள். தங்கள் முயற்சியினாலே அவனை காண்பது என்பது இல்லாமல், ஏன்னா அது முடியாது. பகவானுடைய முயற்சியினாலே பகவானை கண்டவர்கள். அதுதான் ஆழ்வார்களுக்கு இருக்கிற சிறப்பு. முக்கியமா நம்மாழ்வாருக்கு இருக்கிற தனிப்பட்ட சிறப்புன்னு கூட சொல்லலாம். ஆக 4 கிரந்தங்களை நம் பொருட்டு அருளி செய்தார். அது ஏதோ ஒரு கால விசேஷத்திலே அந்த கிரந்தங்கள் எல்லாம் 4000 திவ்ய பிரபந்தங்களும் மறைந்திருந்தன. கண்ணினும் சிறுத்தாம்பு அது ஆழ்வார் திருநகரியிலே எங்கோ பிரச்சாரத்திலே இருந்தது. ஆறாவமுதேங்கிற திருவாய்மொழி அத மேல் நாட்டிலிருந்து வந்தவர்களான 4 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் காட்டு மன்னார்குடியிலே பாடினார்கள். நாதமுனிகளுக்கு உடனே ஆசை. ஆழ்வார் திருநகரிக்கு போனார். கண்ணினும் சிறுத்தாம்பை கற்று தேர்ந்தார். 12,000 தடவுகள் ஏகாகிர சிந்தையோடே திருப்புலி ஆழ்வார் அடியிலே ஆழ்வாரை விஷயமாக கொண்டு அவரையே தியானித்துக் கொண்டு அதனை ஜபித்தார், அனுசந்தித்தார். மேலே நம்மாழ்வார் அவருக்கு 4000 திவ்ய பிரபந்தங்களையும் அருளினாருங்கிறது நாம் அறிந்திருக்கிற சரித்திரம். திருமந்திரம்ங்கிறதை நாம அதுதான் சாரம்